குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நாளைக்கான மார்க்கெட் 20 அதாவது 26/12/2023 எப்படி மூவ் ஆக போகுதுன்ற அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு கிறிஸ்மஸ். யாரெல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கெல்லாம் மெரி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்க போகிறோம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 47,491 இருக்கு. ஸோ நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, எல்லோ லைன்ல மார்க் பண்ணுவோம். 47,491 வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து மார்க்கெட் வந்துட்டு ஆ இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு, இங்கிருந்து மேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே போயிட்டு இந்த ஜோன மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, மறுபடியும் இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ஜோன் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஜோன். நெக்ஸ்ட் ஜோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து சப்போர்ட் எடுத்திருக்க ஸ்விங் ஓகேங்களா? இந்த 2 ஜோன் தான். சிம்பிள் அனாலிசிஸ் தான் சொல்லப் போறேன். கிளியரா கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டைம்ஸ்ல இந்த ஜோன் வந்து மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஆ என்னென்ன ஜோனுன்னு நான் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பாருங்க. இப்ப இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 47,400லேருந்து 47,700க்குள்ள வந்துட்டு இந்த 200 to 300 பாயிண்ட் ஜோன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நோ ட்ரேட் ஜோன் ஓகேங்களா? பட் இதே இங்கிருந்து வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் போயி இந்த 47,700 கிராஸ் பண்ணி இங்க போகுது ஹையர் அண்ட் ஹையர் பிரைஸ் ஆக்ஷன் பண்ணினா, இது வந்து கன்ஃபார்மா பையிங் பிரைஸ் ஆக்ஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ் எல்லாமே டெஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த இந்த இடம்லாம் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ஷன் வாங்கியாச்சு. ஸோ 48,000 கிராஸ் பண்றதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. நான் சொன்னத நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க. ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி இந்த ஜோன வந்துட்டு கிராஸ் பண்ணி போணும். இல்ல அட்லீஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன பையிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனுக்கு மேல கேப் அப் ஆயி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணி மேல போச்சுனாலும், நீங்க பை பண்ணலாம். 2மே பையர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன். அது ஏன்னு சொல்லிட்டு லாங்கர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லாம ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ட்ட ஒரு நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணி எந்த ஜோன்னு பார்த்தீங்கன்னா, 47,423 கிட்ட வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்ம் பண்ணி இந்த 421லேருந்து ஒரு லாங் கேன்ல அப்படியே பிரேக் பண்ணுது. 47,200 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 47,000 அதுக்கும் கீழ பார்த்தீங்கன்னா, 47,000 பிரேக் பண்ணி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு இந்த அப்கமிங் 2, 3 டேஸ்ல நல்ல மொமெண்டம் இருக்கும். மேபி ஒரு 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 3 டேஸ் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறனால, நாளைக்கே கூட அந்த ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் வந்து கிடைக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. எந்த ஒரு டிரெக்ஷனையுமே கான்ஃபிடென்ட்டா வச்சு பண்ணி, அதாவது கரெக்ட்டா போறவங்களுக்கு ஜாக்பாட்டு. பட் அகெயின்ஸ்ட்டா போகுதுன்னா, உங்களுக்கு பயங்கரமான லாஸ் வரும். இந்த மாரி டேஸ்ல நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்ணணும். நீங்க வந்துட்டு எமோஷனா ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரேட் கிடைக்கும். நீங்க ப்ராப்பராவும் ட்ரேட் பண்ணலாம். அப்படி ஓகேங்க, தப்பா ட்ரேட் பண்ணிட்டீங்கனாலும் ஒரு ஸ்டாப் லாஸோட வெளில வந்துருங்க. அதிகமான லாஸ் வாங்கிக்காதீங்க. ஓகேங்களா? இதான் நான் உங்களுக்கு சொல்வேன். அ எ அதாவது செகண்ட் சொன்னது நானு பையிங்க்கு 2 இடம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதே மாரி செல்லிங்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த 47,400 இந்த ஏரியாவ பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாவே, மோஸ்ட் ப்ராபப்ளி லோவர் அண்ட் லோவர் பிரைஸ் ஆக்ஷன் ஃபால் பண்றதுக்கான ஒரு ஜோன் தாங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ பையிங் எப்ப வந்தா பண்ணும், செல்லிங் எப்ப வந்தா பண்ணும்னு சொல்லிட்டேன். ஏன்ற ரீசன் லாங்கர் டைம் ஃப்ரேம்ல சொல்றேன். கிளியரா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சார்ட்ட வந்து கிளியர் பண்ணிர்றேன். இது பார்த்தீங்கன்னா, 1 டே சார்ட்டு. அதாவது டைம் ஃப்ரேம்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். 1 மினிட், 5 மினிட், 15 மினிட்ஸ் டெய்லி இருக்கு. நான் 5 மினிட்ஸ் ட்ரேட் தான் யூஸ் பண்ணுவேன். பட் எப்பவாவது 1 டே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பார்ப்பேன். எப்பவுமே 1 டே பார்த்து நான் ட்ரேட் பண்றது இல்லைங்க. இப்போ 1 டேல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஜோன்ல மார்க்கெட் வந்துட்டு மேல போயிட்டு, இங்க கொஞ்சம் ஒரே ஜோன்ல ஃபார்ம் ஆயிட்டு, இத பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பையர் மறுபடியும் மேல கொண்டு போனாங்க. திரும்ப அங்கருந்து ஒரு செல்லர் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி நெக்லைன் 47,700. இந்த லோ கிட்ட எந்த ஜோன் பார்த்தீங்கன்னா 47,400 ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அது வந்து நெக்ஸ்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 47,000 ஆல்ரெடி மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேயே டெஸ்ட் ஆயிட்டு இருக்கனால, இத பிரேக் பண்ணி இந்த கேப் இருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்டா இந்த கேப் 46,300 இந்த வரைக்கும் இந்த வீக்ல கொண்டு போய் குளோஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா, இது லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் டிசம்பர் மந்த். மந்த்லி கேண்டில் செல்லர்ஸ் வந்து நெகட்டிவா குளோஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸோட ஆங்கிள். இதே பையர்ஸோட ஆங்கிள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது
வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஹிண்ட்ரன்ஸ் இப்ப இந்த இடத்துல 48,000 தான் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 47,000 கிராஸ் பண்ணி மேல பையிங் பிரைஸ் ஆக்ஷன் 5 மினிட்ஸ்ல காட்டுனேன் இல்லையா? அந்த மாரி போக ஆரம்பிச்சுருச்சுன்னா, இந்த மந்த் எண்டோட கேன்ல இந்த 48,000 கிராஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 48,400, 500ல புல்லிஷா முடிச்சு வைக்கணும்னு நெனைப்பாங்க. ஓகேங்களா? ஆ ஏன் புல்லிஷா முடிக்கணும்னு நெனைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்பதான் வந்து அது ஒரு கான்ஃபிடன்ஸா இருக்கும் பையருக்கு. அப்கமிங் பையிங் ஜோன்ஸ் வந்து ஸ்விங்ஸ் ஹையர் அண்ட் ஹைஸ் ஃபார்ம் பண்ணிட்டு போறதுக்கு. செல்லர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் வரைக்குமாவது கொண்டு வந்து நிறுத்தணும்னு நெனைப்பாங்க. ஸோ அதுதான் பையர்ஸோட மென்டாலிட்டி, செல்லர்ஸோட மென்டாலிட்டியா இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. நாம வந்துட்டு நான் பையர்ஸா தான் இருப்பேன், நான் செல்லரா தான் இருப்பேன் நீங்க முடிவு பண்ணிட்டுலாம் போகாதீங்க. மார்க்கெட் எப்படி போகுதோ அது பெரிய சுறா மீன் ஓகேங்களா? நாம அதுக்கு கீழ இருக்க குட்டி குட்டி மீன் மாரி அடியில போயிட்டு நமக்கு தேவையான ஃபுட் எடுத்துட்டு டப்புன்னு கேப்ல எஸ்கேப் ஆயிடணும். இல்லன்னா நம்மளே சுறாவோட வாய்க்குள்ள போய் இரையா மாறிருவோம். ஓகேங்களா? அப்படிதான் நம்மள நெறைய பேர் மாறிக்கிட்டு இருக்கோம். அப்படி மாறாதீங்க. ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் ட்ரேட் ஆகுதுன்றத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு எந்த எமோஷனும் இல்லாம ட்ரேடோட ஸ்டிக் ஆகாம நீங்க கரெக்ட்டா செட்டப் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ப்ராப்பரா ட்ரேட் போகும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்னா, புதுசா சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கவங்க சேனலுக்கு, நான் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் போடுற மாரி இருந்தா, ஆஃப்டர்நூன் 1:30க்கு போட்டுருவேங்க. ஆஃப்டர்நூன் 1:30க்கு 1:30 பிஎம்க்கெல்லாம் நான் வந்துட்டு லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் அதாவது நான் என் டெய்லி ட்ரேட் பண்றேன் இல்லைங்களா? அத பத்தி லைவா போடுற வீடியோஸ் வந்து 1:30 பிஎம்க்கு டெய்லி இனிமேட்டு ரெகுலரா வந்துரும். சப்போஸ் நான் லைவ் ட்ரேட் வீடியோ போடல, ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ போடுறேன் அப்படிங்கும்போது, எப்பவுமே டெய்லி அனாலிசிஸ் வீடியோ நான் போட்டுருவேன். ஸோ 6:30 பிஎம்லேருந்து 7 பிஎம்க்குள்ள ஈவினிங் வந்து அனாலிசிஸ் வீடியோ வந்துரும். அதே மாரி எவ்ரி சாட்டர்டே டெக்னிக்கலோ, இல்ல சைக்காலஜியோ ஒரு எஜுகேஷனல் வீடியோ வந்து நான் கண்டிப்பா போடுவேன். நீங்க என்ன டாபிக் கேட்குறீங்களோ, அந்த டாபிக் ரிலேட்டடா போடுறேன். ஓகேங்களா? இதுதான் நம்ம சேனல்ல வர வீடியோ டைமிங்ஸ். ஆஃப்டர்நூன் 1:30, ஈவினிங் 6:30 டூ 7. ஓகேங்களா? அதே மாரி எவ்ரி சாட்டர்டே ஆஃப்டர்நூன் 1:30க்கு நான் போட்டுருவேன் எஜுகேஷனல் வீடியோ. இதான் மண்டே டூ ஃப்ரைடே, சாட்டர்டே. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் மார்க்கெட் விளாக்ஸ் தான் வரும். இதுதான் நம்ம சேனலோட ரொட்டீன் டைமிங். ஸோ மறக்காம இந்த டைமிங்ல நம்ம வீடியோ வந்து பார்த்து யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை.